அது ஒரு அழகான கிராமம். கிராமத்தோட பேரு வைகைபுரம். அங்க வாழ்ந்து வந்தவங்க தான் ஜோதி பெருமாளும் லக்ஷ்மியும். ஒரு நாள் என்னங்க, நேத்து பஸ்ல வரும்போது 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க, ஊரம் பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா வளரும்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எப்படிம்மா இந்த பழமொழிலாம் தெரியும்? வயசான ஆளுங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். நம்ம ஊர்லயே வயசான ஆளுன்னா அது நம்ம பிச்சம்மா பாட்டி தான். அப்போ வாந்த நம்ம இந்த பாட்டிகிட்டயே அர்த்தம் கேட்கலாம். 2 பேரும் பிச்சம்மா பாட்டி வீட்டுக்கு போனாங்க. வாங்க வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எங்களுக்கு ஒரு சந்தேகம் பாட்டி. என்னம்மா சந்தேகம்? எனக்கு ஒரு பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன பழமொழி? ஊரா வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும். இதுல என்ன சந்தேகம்? அது சரி, இந்த காலத்து பசங்களுக்கு எங்க பழமொழியோட அர்த்தம்லாம் தெரியுது. ஊராங் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா வளரும். இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா, ஊராங் வீட்டு பிள்ளையான உன் மனைவிய பாசத்தோட ஊட்டி வளர்த்தா அவ வயித்துல இருக்க உன் பிள்ளை ஆரோக்கியமா வளரும்ன்றதுதான் அர்த்தம் இந்த பழமொழிக்கு. அட கடவுளே, இதுதான் அர்த்தமா? இன்னும் நிறைய பழமொழிகள்லாம் இருக்கு. வாங்க வந்து உட்காருங்க, நான் சொல்லித்தாரேன். நான் ஒரு பழமொழி கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லுங்க. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். எங்க இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிங்க பாப்போம். 5 பொன் குழந்தைங்களை பெத்தெடுத்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி சீர்வரிசை செஞ்சு அரசனும் ஆண்டியாவான். இதானே? ஐயோ ஐயோ, இந்த 5 விஷயம் ஒரு குடும்பத்துல இருந்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. ஆடம்பரமா வாழும் தாய், பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை. இத கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சரி, இத கண்டுபிடிங்க. ஆவதும் பொன்னாலே, அழிவதும் பொன்னாலே. இதுதான் தெரியுமே. நல்லது நடப்பதும் பெண்ணாலதான், கெட்டது நடப்பதும் பெண்ணாலதான். அடமடையா, ஆவதும் பெண்ணாலேனா நன்மை நடப்பதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலேனா தீயது அழிவதும் பெண்ணாலேன்னுதான் அர்த்தம். ஓஹோ, சரி, நான் ஒன்னு கேக்குறேன். கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு நான் சொல்றேன். நம்ம ரோட்ல போகும்போது நாயை பார்க்கும்போது அதை அடிக்க கல்லு அகப்படாது. கல்லு இருக்கும்போது அடி வாங்குற நாய் சிக்காது. அதானே?